வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. கல்பாக்கத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முன்மாதிரி விரைவு ஈநுலை நிலைமாறு நிலையை அடைந்துள்ளதாகவும் இதனால் அணுசக்தி பயணத்தில் இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அடியை எடுத்து வைத்து இரண்டாம் கட்டத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார். காரைக்காலில் வீட்டில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் நேற்று மாலை கலால் அதிகாரி திரு பொய்யாதமூர்த்தி தலைமையில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் தேர்தல் நேரத்தில் முறைகேடாக பயன்படுத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மதுபானங்கள் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் வீட்டின் உரிமையாளரை கைது செய்த அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று மாலை தேர்தல் பிரச்சாரம் முடிவடையவுள்ள நிலையில் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதற்கான இறுதி முயற்சியாக அரசியல் கட்சிகள் தொகுதி வாரியாக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா, திமுக தலைவரும் தமிழக துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் இன்று புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். ஸ்பெயினின் கிரானடாவில் நடைபெறும் ISSF ரைபிள் மற்றும் பிஸ்டல் உலகக்கோப்பை தொடரில் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர்கள் இன்று 10 மீட்டர் ஏர் ரைபிள் மற்றும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுகளுக்கான கலப்பு அணிகள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். குவாஹட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.